கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசியல் விலக்கு கண்டன பொதுக்கூட்டம் மூணார் டவுனில் நடைபெற்றது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் உயர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும், சிறந்த மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், தோட்ட தொழிலாளிகளுக்கு 30% போனஸும் சம்பள உயர்வும் வழங்க வேண்டும் உட்பட உள்ள பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த தோட்டத்தினுடைய அதிகாரிகள், ரைட்டர், மேனேஜர் அவர்களுக்கெல்லாம் இந்த தோட்ட தொழிலாளிகளை பார்க்கும் பொழுது ஏதோ எங்கிருந்தோ சும்மா வந்தது போல அவர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தான் நேற்று வந்தார்கள். இந்த தொழிலாளர்கள் இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தியவர்கள், இந்த மண்ணை வளமாக்கினவர் என்பது அந்த அதிகாரிகளுக்கு தெரியாது. அன்று நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தொழிலாளியை அவர் எந்த விதமாக கூட இருந்து விட்டு போகட்டும், நீ வன்முறையான பேச்சுக்கள், அசிங்கமான பேச்சுக்கள் ஒரு தொழிலாளியை இனிமேல் நீ எவனாக இருந்தாலும் பேசினாலும் உனக்கு தகுந்த பாடத்தை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பது நாம் நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லுகிறோம். தொழிலாளிகள் என்றால் உங்களுக்கு என்ன கிழக்கிறையா, நீ அந்த நாட்களை எடுத்துப்பா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் துரை ஜெயபால், அம்பேத்கர் தோட்ட தொழிலாளர் யூனியன் தலைவர் செல்வராஜ், தேவிகுளம் ஒன்றியம் செயலாளர் ராஜ் திருமா, விசிகே இடுக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன், உடுமன்சோலை ஒன்றிய செயலாளர் ஹரிவளவன், மாட்டுப்பட்டி மண்டலம் செயலாளர் ST ராஜேந்திரன் மற்றும் பலர் பங்கெடுத்தனர். தொடர்ந்து பெட்டிமுடியில் மரணமடைந்த தொழிலாளிகளுக்கு 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நியூஸ் பியூரோ, மூணார்.